வந்து களத்திலே நான் இந்த மக்களுக்கு இந்த நன்மையை செய்வேன், இந்த திட்டத்தை செய்வேன், இந்த சிஸ்டத்தை உருவாக்குவேன், எனக்கு இந்த விஷயத்த சிஸ்டத்துல வந்து எனக்கு சரியில்லை, இந்த தவறுகள் என்று சுட்டி காட்டுவதில் எங்களுக்கு தப்பு கிடையாது. ஆனால் பொத்தாம் பொதுவாக திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் வேற இருப்பேன், சரி இவர் வந்த உடனே வேற எடுத்துருவாரா? அப்ப இத்தனை ஆண்டு காலம் அந்த கட்சிகள் எல்லாம் வந்து இங்க வந்து தமிழக மண்ணில மக்கள் மத்தியில ஏற்றுக்கொள்ளாத ஒரு கட்சிகளா? பாஜக வருத்தப்படுது சார். அப்படி அல்ல, நான் பொதுவாக பேசுகின்றேன். இந்த புள்ளியில நான் என்ன பேசுறேன்னா, புதியதாக ஒரு கட்சி தொடங்கின உடனே அத்தனை அரசியல் கட்சியும் அவர் விமர்சிச்சிருக்கார். இன்னைக்கு மையமாக முக்கியமாக இருக்கக்கூடிய கட்சி திமுக, அதிமுக, பாஜக. இது அத்தனை கட்சியுமே அவர் விமர்சிச்சுட்டு இவங்க எல்லாமே வேணாம், நான் உங்களுக்கு நல்லது செய்வேன் என்பது அடிமுட்டாள்தனமான பேச்சுங்கிறதா முதல்ல. ஒரு மாற்று அரசியலா வரணும்னு அதான் சார். மாற்று அரசியல் நீங்க வாங்க சார். ஆட்சி ஆண்டவர்கள் எல்லாம் தவறுகள் செய்திருக்கிறார்கள், ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, இல்ல மக்களுக்கானவர்களாக செயல்படல அப்படிங்கறது மேற்கோள் காட்டி தானே அப்புறம் வர முடியும். வேற என்ன பண்ண சொல்லுங்க? தாராளமாக அவர் வரட்டும். 2027க்கு அப்புறம் அவர் முகத்திரை கிழிய போகுதா இல்லையா நீங்க பாருங்க.